அரசியலில் அண்ணாமலை ஒரு தற்குறி கான்ஸ்டபிள் பதவிக்கு கூட தகுதியில்லாதவர். முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி பேச்சு. அ.தி.மு.க. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் அந்தநல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜகோபால் தலைமையில் முத்தரசநல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற கழக உறுப்பினர் உரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அ.தி.மு.க. உறுப்பினர் உரிமை அடையாள அட்டையை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி வழங்கினார். இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியை அண்ணாமலை தற்குறி என கூறியுள்ளார். அண்ணாமலைதான் அரசியல் தற்குறியாக உள்ளார். அவர் கான்ஸ்டபிள் வேலைக்கு கூட தகுதியற்றவர். 2026இல் அண்ணாமலை அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்படும் என்றார். இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் நம்முடைய பொதுச் செயலாளரை 2 கோடிக்கும் மேலாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு பாதுகாவலராக தாயாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றி அவதூறாக கருத்துக்களை அங்கே வெளியிட்டார்கள். தமிழக அரசியலிலே ஒரு தற்குறி என்று சொன்னால் அது அண்ணாமலை தான் என்பதை அவருடைய பேச்சு எடுத்துக்காட்டி இருக்கிறது என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. 9ஆம் ஆண்டு பிறந்த இப்ப 40 வயது தான் அண்ணாமலைக்கு ஆயிருக்குது. அரசியலுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கூட இல்லை. இப்படிப்பட்டவர் 50 ஆண்டு காலம் அரசியலிலே நெடிய அனுபவம் உள்ள நம்முடைய பொதுச் செயலாளரை விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால் அரசியலிலே அவர் ஒரு கத்துக்குட்டி, ஒரு குழந்தை. நம்ம அரசியல்ல பார்த்தோம்னா எப்படி குழந்தையா இருக்குங்க அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை ஒரு குழந்தை மாதிரி அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவர் பேசும்போது ஒன்று சொல்றாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் 4வது இடத்துக்கு வந்துடும். அதிமுகவில் இருக்கக்கூடிய 2,20,00,000 தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு இன்றைக்கு அல்லும் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அண்ணாமலைக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, அண்ணாமலை அதில் இன்னொரு கருத்தை சொல்றார். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியிலே போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அழைத்தோம். அப்பொழுது அவர் தோற்கக்கூடிய வேட்பாளருக்கு நான் ஏன் வர வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னதாக ஒரு வடிகட்டின பொய்ய அந்த கூட்டத்தில் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நினைச்சு பாருங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா கட்சியுமே தயக்கம் காட்டினாங்க. எந்த மாநில கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமராக மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை கத்துக்குட்டி அண்ணாமலைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், நான் 10 வருஷம் பச்சை இங்கில கையெழுத்து போட்டேன். ஆனா நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எத்தனை வருடம் போட்டிருக்காருன்னு அவருக்கு நினைவுபடுத்தணும். சட்டமன்ற உறுப்பினரா, எம்பியா, வாரிய தலைவரா, அமைச்சரா, 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பச்சைங்களை கையெழுத்து போட்டவர் தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் ஐபிஎஸ் அண்ணாமலை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீ எப்படி ஐபிஎஸ் படிச்சியா, கடவுளுக்கு தான் வெளிச்சம். காவல்துறையை பொறுத்த வரையில அடிமட்ட பதவி, அந்த தொடக்க பதவின்னு சொன்னா அது எது? கான்ஸ்டபிள். காவல்துறையில ஒரு கான்ஸ்டபிளா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத, தரம் இல்லாதவர் தான் அண்ணாமலை. நீ எப்படி ஐபிஎஸ் ஆனியோ அது மக்களுக்கு தான் வெளிச்சம், கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது மட்டுமல்ல, அண்ணாமலை
இது போனார். இது பாத யாத்திரை. சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்தியில் ஆரம்பிச்சு எத்தனையோ தலைவர்கள் பாத யாத்திரை போயிருக்காங்க. ஆனா அண்ணாமலை போனது பாத யாத்திரை அல்ல, அது ஒரு வசூல் யாத்திரை. எல்லா மாவட்டத்திலையும் அவர் நடக்கிறது எவ்வளவு நேரம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடப்பாரு. இந்த 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், பல முதலாளிகள் இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்தவர் தான் இந்த அண்ணாமலை. நீ நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றோம். அண்ணாமலையினுடைய சுய ரூபம் மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவருடைய தலைவர் ஸ்டாலினை விமர்சனம் பண்றது மாதிரி பேசுவார். ஆனா அன்னைக்கு கருணாநிதியுடைய நினைவு அந்த நாணயம் வெளியீட்டுல அவருடைய சமாதியில போய் எந்த அளவிற்கு அடிபணிந்து கிடந்தாருங்கிறத தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு ரகசியமான உறவு வைத்துக் கொண்டு பல ஆதாயங்களை பெறக்கூடியவராக அண்ணாமலை இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரிலே ஒரு விழா, அந்த விழாவில் ஏவா வேலு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுவும் அண்ணாமலையும் எந்த அளவிற்கு ஒருவருக்கு ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு அவர் ரகசியமாக உறவாடுகிறார்கள் என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசியலிலே கொள்ளையடிப்பதை மற்றும் ஒரு திட்டமாக வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதை போல விமர்சனம் செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய அண்ணாமலை எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலோடு அண்ணாமலையினுடைய அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்படும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அரசியலில்